ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் மாரல் ஸ்டோரிஸ். வாங்க வந்து ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு அரசர் இருந்தாரா. அந்த அரசர் அந்த அரண்மனையில் இருக்க அறிஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு தமிழில் நிறையா திருக்குறள் திருமந்திரம் நிறையா இருக்குது. ஆனால் மனிதர்களுக்கு ஒரு துக்கம் வரும்போது, ஒரு சேட்னஸ் வரும்போது அது எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது. அந்த ஹெல்ப் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு லைன் எழுதிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அரண்மனையில் இருக்க அறிஞர்கிட்ட எல்லாம் சொல்கிறாரா. சரி, அந்த அறிஞர்கள் எல்லாமும் கிளம்பிட்டாங்களா. உடனே ஒரு காவலாளி என்ன அங்கே அரசை சொன்னீங்க அப்படின்னு கேட்டாரா. அப்புறம் உடனே அந்த அரசர் சொன்னாரா, அது ஒன்றும் இல்லை, இப்போ தமிழில் நிறையா திருக்குறள் திருமந்திரம் நிறையா இருக்குது. ஆனால் மனிதர்களுக்கு ஒரு துக்கம் அப்படின்னு வரும்போது அது எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது. அதனால் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு லைன் எழுதிட்டு வர சொன்னேன். அது அந்த லைனை யாரும் நல்லா ஒரு பெரிய லைனாக நல்ல மனசு திருப்தி கொடுக்குற மாதிரி எழுதிட்டு வராங்களோ அவங்களுக்கு 1000 தங்க காசு கொடுப்பேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாரா. அப்புறம் உடனே அந்த காவலாளி இருந்துட்டு சரி அப்படின்னு போயிட்டு அடுத்த நாள் அந்த காவலாளி ஒரு லைன் எழுதிட்டு வராரா. அந்த லைன் எழுதிட்டு அந்த அரசர்கிட்ட கொடுத்துட்டு சொல்கிறாரா, அரசே நீங்கள் இப்போ இந்த லைனை படித்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் புரியாது. நீங்கள் அளவு கடந்த துக்கத்தில் இருக்கும்போது இந்த லைனை படிங்க அப்படின்னு சொல்லிடுறாரா. சொல்லிவிட்டு அவரும் கிளம்பிடுறாரா. அந்த அரசரும் அப்படி என்ன லைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு கையிலேயே வச்சுக்கிறாரா. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எதிரி நாட்டு மன்னர் இந்த நாட்டு மேலே போர் எடுத்து வர்றாரா. போர் எடுத்து இளவரசியை கடத்திட்டு போயிடுறாரா, அரசியை கொண்டுடுறாரா. உடனே அந்த அரசர் இப்போ நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தப்பிச்சு ஒரு பெரிய மலைக்கு போயிடுறாரா. மலைக்கு போயிட்டு கீழே பார்த்தா ஒரு 4000 அடி இருக்குமா அந்த மலை மேலே. அப்புறம் உடனே இந்த பக்கம் பார்த்தா குதிரைகள் நிறையா இருந்துச்சா. அப்புறம் உடனே அந்த அரசர் நினச்சாரா, ஓ அவ்வளோதான், நம்ம நீ இறக்க போகிற அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் யோசிச்சாரா. யோசித்து பார்த்தா அந்த கையில் அந்த காவலாளி கொடுத்து அந்த ஓலை வச்சுருந்தாரா. அதை எடுத்து திறந்து பார்த்தாரா. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு எழுதி இருந்துச்சா. உடனே அந்த அரசர் இதுவும் கடந்து போகுமா, இந்த துக்கமும் கடந்து போகுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாரா. கொஞ்ச நேரம் கழித்து கண்ணை திறந்து பார்த்தா நைட் ஆயிடுச்சா. அந்த குதிரையில் வந்தவங்களாம் திரும்பி போயிட்டாங்களா. நைட் ஆயிடுச்சா. உடனே அந்த அரசர் மெதுவாக கீழே இறங்கி வந்தாங்க. கீழே இறங்கி வந்தால் அந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் அரசே நீங்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கீங்களா, அரண்மனை கொளுத்திட்டாங்க அப்படின்னு எங்களுக்கு தகவல் வந்ததும் நீங்களும் இறந்துட்டீங்க அப்படின்னு நினச்சோம், நீங்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசரை கூப்பிட்டு அந்த அரசருக்கு நல்லா ஃபுட்டெல்லாம் சாப்பாடெல்லாம் போட்டு நல்லா பார்த்துக்கிட்டாங்களா. அந்த அரசர் அந்த ஊர் மக்களுக்கும் இந்த எப்படி சண்டை போடணும், எப்படி குதிரை ஓட்டணும் எல்லாம் சொல்லி கொடுத்து திருப்பி அந்த எந்த நாடு இந்த அரசரோட நாட்டுக்கு போர் எடுத்து இளவரசி கடத்திட்டு போனாங்களோ திருப்பி அதே நாட்டுக்கு போர் எடுத்து போய் அந்த நாட்டை அடித்து தும்சம் பண்ணிட்டு வந்துட்டாங்களா. ஒரே ஹாப்பியாக தேரில் அந்த அரசர் போயிட்டுருக்காரா. தேரில் போயிட்டுருக்காரா. நல்லா மேலேருந்து எல்லோரும் பூ போடுறாங்களா. ரோடு ஃபுல்லாக பூவாக இருக்கா. அந்த அரசர் ஒரே சந்தோஷமாக தேரில் போயிட்டுருக்காரா. உடனே அந்த காவலாளி அரசே ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரா. அந்த அரசர் என்ன சொல்லு அப்படின்னு சொல்கிறாரா. அப்புறம் உடனே அந்த காவலாளி சொல்கிறாரா, அரசே அளவு கடந்து துக்கம் இருக்கிறதுக்கு மட்டும் பார்க்கக்கூடாது, அளவு கடந்து சந்தோஷமாக இருக்கிறப்போ அந்த ஓலையை எடுத்து படித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரா. உடனே அந்த அரசர் இப்போ நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த ஓலை எடுத்து படித்து பார்க்குறாரா. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு எழுதிருந்துச்சா. உடனே அந்த அரசர் இதுவும் கடந்து போகுமா, இந்த சந்தோஷமும் கடந்து போகுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீடத்தை எடுத்து தேரில் வச்சுட்டு தேர் அனுப்பி விட்டுட்டு அரண்மனைக்கு நடந்து போனாராம். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, இதுவும் கடந்து போகும். நம்ம வாழ்க்கையில் அளவுக்கு மீறின துக்கம் இருந்தாலும் அது கடந்து போகும், அளவுக்கு மீறின சந்தோஷம் இருந்தாலும் அது கடந்து போகும். தேங்க்யூ.